குடும்பத்தில் பொருளாதாரம் தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு காசு வந்துட்டு தான் இருக்கும். செலவு ஒரு பக்கம் இருக்க போகிறது. அதனால் பணமும் உண்டு, செலவும் உண்டு. கடன் வாங்காமல் நீங்கள் செலவு செய்யலாம். அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மேன்மையாக இருக்க போகிறது. கடனே இருந்தாலும் அந்த கடனை இந்த மாதம் அடைத்து விடுவீர்கள். குடும்பத்தில் இருந்த மனசஞ்சலங்கள் மனசஞ்சலங்கள் மனஸ்தாபங்கள், குடும்ப உறுப்பினர்கள் இருந்த ஒருத்தருக்கு ஆகாத இந்த குடும்ப உறுப்பினர்கள் இருந்த மன சங்கடங்கள், கணவன் மனைக்குள்ள இருந்த கணவன்கள், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இந்த மன சங்கடங்கள், மாமனார் மாமியாருக்கு இந்த மன சங்கடம், இப்படி அனைத்தும் விலகப் போகிறது இந்த மாதம் கடைசிக்குள். அரசாங்கம் மூலியமாக ஏதாவது வர வேண்டியிருந்தால் பணம் உதவியோ, ஒரு பென்ஷன் எழுதி போட்டு வராமல் இருக்குதா, கண்டிப்பாக வரும். இல்லை ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் தாமதமாகுதா, வரும். அரசாங்கத்தில் ஒரு லோன் போட்டிருப்பீங்களா, பேங்க் லோன் வராமல் இருக்கா, இப்படி அரசாங்க சைடு வந்து வர வேண்டிய உதவி, பண உதவி கண்டிப்பாக தடையில்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு ஆதாயம். அதே போல் அப்பாவால் வர வேண்டிய சொத்து பாகப்பிரிவினை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு நகை வரப்போகிறது, புது பொருள் வரும். அதனால் வந்து இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக வீட்டுக்கு வேண்டான பொருள்கள் கூட புது பொருள் வாங்கலாம். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டுள்ள இல்லை ஆடம்பர பொருள், சோஃபா செட், இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகம் இந்த மாதம் ஓடிக்கிறது. மேன்மேலும் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நாம் இப்பதிவில் காண இருப்பது அதாவது ஆங்கில மாத பலன் வரிசையில் மார்ச் மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது, மேஷராசி முதல் மீனராசி வரை வாரங்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி சகோதர சகோதரிகளே, இந்த இந்த மார்ச் மாதம் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன லாபம், என்ன பலாபலன்கள் வாரங்களை விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதனால் அவர் உங்களுக்கு இதுவரையில் ஏற்பட்ட தடைகள், காரிய தடைகள் அனைத்தையும் முறியடித்து வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக மேலும் மேலும் வெற்றியை தரப்போகிறார். இதுவரையில் உங்களுக்கு மனசோர்வாக எங்கே போனாலும் ஒரு வேலை ஆகிறது இல்லையே, அந்த மனசோர்வெல்லாம் விலகி காரிய வெற்றிகள் தடை கண்டிப்பாக இருக்கும். வேலைக்கு முயற்சி பண்ணுபவர்களும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வேலை கிடைக்கும். பரீட்சை எழுதுபவர்களும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவீர்கள். அதேபோல் உங்களுக்கு சாதகம் இல்லாத அனைத்து காரியங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதமாக முடியப் போகிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் என்றே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2இல் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆயுத அமர்ந்திருப்பது உங்கள் குடும்பத்தில் பொருளாதாரம் தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு காசு வந்துட்டு தான் இருக்கும். செலவு ஒரு பக்கம் இருக்க போகிறது. அதனால் பணமும் உண்டு, செலவும் உண்டு. கடன் வாங்காமல் நீங்கள் செலவு செய்யலாம். அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மேன்மையாக இருக்க போகிறது. கடனே இருந்தாலும் அந்த கடனை இந்த மாதம் அடைத்து விடுவீர்கள். குடும்பத்தில் இருந்த மனசஞ்சலங்கள் மனஸ்தாபங்கள், குடும்ப உறுப்பினர்கள் இருந்த ஒருத்தருக்கு ஆகாத இந்த குடும்ப உறுப்பினர்கள் இருந்த மன சங்கடங்கள், கணவன் மனைக்குள்ள இருந்த கணவன்கள், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இருந்த மன சங்கடங்கள், மாமனார் மாமியாருக்கு இந்த மன சங்கடம், இப்படி அனைத்தும் விலகப் போகிறது இந்த மாதம் கடைசிக்குள். அதனால் குடும்பத்திலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்பத் தலைவர் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இந்த மாதம் கிடைக்கும். இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படும் அளவுக்கு, 4 பேர் பாராட்டும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் தரலும், உங்களுக்கு ஒரு நல்ல பெயர், ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகிறது. குடும்ப பெண்களுக்கும் ரொம்ப ஆதாயமாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பெற்றோர் இடத்திலிருந்தும் வர வேண்டிய பொருளாதார உதவிகள், பண உதவிகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பிள்ளைகளிடம் எதிர்பார்த்த அந்த ஆதாயமும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி பொங்கும். சுப காரியங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சுப காரியம், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதாவது உங்கள் பெண்ணு வரம் பார்த்துட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி சிறப்பான மாப்பிள்ளை, அரசு வேலை, மத்திய அரசு வேலை, இல்லை மாநில அரசு வேலையோ, இல்லை ஒரு ப்ரைவேட்டில் நீங்கள் எதிர்பார்த்து நல்ல கம்பெனியோ, ஐடி மாப்பிள்ளையோ இப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக
இந்த மாதத்தில் திருமணம் கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும். அதேபோல் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. தள்ளி போட்ட அந்த திருமண தடையெல்லாம் விலகி எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம், என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வேதனைப்படுறா பெற்றோருக்கு கூட இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வரன் அமையும். நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு வந்த ஒரு பொண்ணை கூட நீங்கள் மறுபடியும் போய் கேட்டு திருமணம் செய்யலாம். அதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. மறுமணம் காத்திருக்கொண்டு இருப்பவர்களும் சிறப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மறுமணத்திற்கு உண்டான நேரங்காலம் ஓடிட்டு இருக்குது. தாராளமாக முயற்சி எடுக்கலாம், நீங்கள் செய்யலாம். பெண்களுக்கு நகை வாங்குகிற ஐடியா இருந்தால் அந்த மாதம் கண்டிப்பாக வாங்கலாம். நகை வாங்குகிற யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இல்லை நகை ஏதாவது அடகு வச்சிருந்தாலும் அதை மூட்டுடுவீங்க. வீட்டுக்கு நகை வரப்போகிறது, புது பொருள் வரும். அதனால் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக வீட்டுக்கு வேண்டான பொருள்கள் கூட புது பொருள் வாங்கலாம். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டுள்ள இல்லை ஆடம்பர பொருள், சோஃபா செட் இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகம் இந்த மாதம் ஓடிக்கிறது. மேலும் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ல் கேது பகவான் அமைந்திருப்பது ஒரு சமநிலையே என்று சொல்லலாம். ஒரு பெரிய அளவுக்கு அவர் ஒன்றும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறதில்லை. சின்ன சின்ன மன கஷ்டங்களை, சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார். சின்ன தேவையில்லாத அதாவது வம்பு வழக்கு எதாவது இருந்தால் கூட தள்ளி போடுவார். தேவையில்லாம் வாய்தான்னு நடந்துட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். இந்த மாதிரி அந்த ஆரோக்கியம் சாதகமாக இல்லை, வம்பு வழக்கு ஏதாவது அது சாதகமாகவும் இல்லை. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கிட்டையும் வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. தேவையில்லாம் சண்டை வரும், தேவையில்லாம் மன சங்கடத்துக்கு ஆவீங்க. எதுக்குடா இந்த வாழ்க்கைன்ற மனசுக்கு ஓடி போயிடும். தெய்வம் கும்பிட்டும் பலன் இல்லை, கோயில் போயும் பலன் இல்லைன்ற மாதிரி ஒரு மனசு ஃபீலிங் வந்துடும் உங்களுக்கு. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தெய்வத்து மேலே குறைப்பட்டோ மற்றவங்க மேலே குறைப்படுவதால் எந்த பலனும் இல்லை. அதனால் நம்பிக்கையோடு நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்கள். அதனால் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ல் சூரியன் அமர்ந்திருப்பது, ஒரு லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பே. எப்படி சிறப்பு என்றால், அரசாங்கம் மூலியமாக ஏதாவது வர வேண்டியிருந்தால் பணம் உதவியோ, ஒரு பென்ஷன் எழுதி போட்டு வராமல் இருக்குதா கண்டிப்பாக வரும். இல்லை ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் தாமதமாகுதா வரும். அரசாங்கத்தில் ஒரு லோன் போட்டிருப்பீங்களா, பேங்க் லோன் வராமல் இருக்கா, இப்படி அரசாங்க சைடு வர வேண்டிய உதவி, பண உதவி கண்டிப்பாக தடையில்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு சேரும். அது உங்களுக்கு ஆதாயம். அதே போல் அப்பாவால் வர வேண்டிய சொத்து பாகப்பிரிவினை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவால் வர வேண்டிய வேறு ஏதாவது ஆதாயம் இருந்தால் கண்டிப்பாக சேரும். இதெல்லாம் உங்களுக்கு இது ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி 11ல் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருப்பதும் உங்களுக்கு தொழில் ரீதியாக லாபத்தை அதிகமாக கொடுப்பார். போன மாதம் இருந்தோட இந்த மாதம் கொஞ்சம் லாபம் கூட்டி கொடுப்பார். கோடிக்கணக்கான டர்ன் ஓவர் பண்ணுவீங்க. ஆட்கள் நிறைய ஆட்கள் எடுப்பீங்க. வேலை ஆட்களால் உங்களுக்கு லாபமும் நிறைய இருக்குது. தொழிலாளர்களை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ, அவர்கள் மனசு நோக்காதவங்களோ அவளை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களோட தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். வேலையாட்களால் உங்களுக்கு லாபம், வயதானவர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆதாயம். வீட்டிற்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி கவனிங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க, அவங்களுக்கு சோறு துணிமணிலாம் அழகாக மன நோகாத மாதிரி பார்த்துக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு தொழிலும் சரி உங்களுடைய வெற்றி பாதைக்கு ரொம்ப ஆதாயமாக இருக்க இவருடைய ஆசீர்வாதம் எல்லாம். அதனால் குடும்பங்களில் வயதானவர்களை ஏளனம் பேசாமல் நல்லா கவனித்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 12ல் நீசமற்ற சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். இவர் நீசபங்க ராஜயோகம் என்றே சொல்லலாம். நண்பர்களால் ஒரு ஆதாயம், நண்பர்களால் பார்ட்னர்ஷிப் செய்யும் தொழிலில் ஆதாயம். அதாவது பழைய நண்பர்களும் மீண்டும் ஒன்றா சேரத்துலாம் வாய்ப்பு இருக்கிறது. பிரிந்த நண்பர்கள், பிரிந்த கணவன் மனைகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. நட்பு வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய மந்த படிப்பு நீங்கி படிப்பு சிறப்பாக இருக்கும். இப்படி நீசமற்ற புதனால் படிப்பு கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி கொடுப்பாரு. 10வது 12வது படிக்கிற பசங்களாம் கூட இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. நல்ல மார்க் வாங்காங்க. நல்ல மார்க்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க. அதனால் பிள்ளைகளுடைய படிப்பு கவலை இல்லாமல் இந்த மாதம் நிம்மதியாக போகும், முன்னேற்றம் இருக்கும். அதே உங்கள் ராசி 12ல் உச்சம் பெற்ற சுக்கிரன் இருப்பது பெண்களால் ஒரு ஆதாயம். அது மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்படி யார் ஒரு பெண்களால் உங்களுக்கு பெரிய ஆதாயம் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் வேறு மொழி பேசுபவர்கள்,
வேறு கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஏமாற்ற பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது காசு கொடுத்தாலும் அதுவும் வராது. அதனால் வந்து பணம் வந்து ஏமாந்துருப்பீங்கள். அதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. இனிமேலாவது ஒரு எச்சரிக்கையாக இருங்க. கொடுத்த காசு வரனாலும் பரவாயில்ல. இனிமேல் வந்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு 12ல் ராகு பகவான் இருப்பது மிகப்பெரிய கற்பனையில் அது செய்யலாம் இதை செய்யலாம் எண்ணம் ஓடும். கூடுமானால் அந்த தேவையில்லாத கற்பனை ஆசைகள் இடம் கொடுக்காமல் இருப்பதை வைத்து சிறப்பாக வாழுங்கள். சிறப்பாக இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் வளர உங்கள் குலதெய்வம் அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.